பிரைஸ் த லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு பவர்ஃபுல்லான ப்ரேயரை ஏறெடுக்க போறோங்க. திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு உடன்படிக்கையின் மூலமாக ஆரம்பிக்கிற ஒரு வாழ்க்கை. தேவ சமூகத்தில் கணவனும் மனைவியும் ஒருவரோடு கூட ஒருவர் உடன்படிக்கை செய்து கொண்டு அந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையில், அந்த உடன்படிக்கையின் வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கணும், ஒருமைப்பாடு இருக்கணும், சமாதானம் இருக்கணும். இதெல்லாம் இல்லாமல் தான் நிறைய குடும்பங்கள் கடந்து போயிட்டு இருக்குதுங்க. ஒரு வீடு அப்படிங்கிறது சுற்றிலும் ஏதோ சுவர் சூழ்ந்த ஒரு அட்மாஸ்பியருக்குள்ள நான் வாழ்கிறேன் அப்படிங்கிறது அல்ல. அப்படி வாழக்கூடியதான குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. அது உறவின் அடிப்படையிலான உடன்படிக்கையின் மூலமாக மட்டும்தான் நிலை நிற்க முடியுங்க. ஒரு குடும்பம் நிலை நிற்பதே அந்த திருமண உடன்படிக்கையை வாழ்நாளெல்லாம் நாம் ஃபாலோ பண்ணி, வாழ்நாளெல்லாம் அதன்படி நாம் வாழக்கூடியதான அந்த வாழ்க்கை முறைதான் அந்த குடும்பத்தை அதை நிற்க பண்ணுகிறது, செழிக்க பண்ணுகிறது, ஆசீர்வாதத்தை நோக்கி நடத்துகிறதுங்க. பல குடும்பங்களில் இன்னைக்கு ஒரே வீட்டில் வாழ்கிறாங்க, ஆனால் ஆளுக்கு ஒரு திசையில் வெவ்வேறு உலகங்களாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் பேசினாலும் இன்னொருத்தருக்கு புரிந்து கொள்ள முடியாத மனத்தடைகள் காணப்படுது. அன்பு இருக்குது, ஆனாலும் அணுக முடியாத அளவுக்கு ரெண்டு பேத்துக்கு இடையில ஒரு பெரிய இடைவெளி இருக்குது. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறுகிறதற்காக ஆண்டவரே சமாதானத்தை தாரும், சமாதானத்தை தாரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கிறதுனால அங்க மாற்றங்கள் உண்டாக போறது இல்லை. இங்க நடக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கை உறவு இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தின் அதிகாரத்தினாலே மீண்டும் மறுபடியும் அது புதுப்பிக்கப்பட வேண்டும். மீண்டும் மறுபடியும் அது உயிர் மீட்சி அடைய வேண்டும். அப்படி அடைகிற போதுதான் அந்த குடும்பம் செழிக்கும், ஆசீர்வதிக்கப்படும், சமாதானமாய் இருக்கும். அந்த குடும்பம் கட்டப்படும், அது நிலை நிற்கும். சரி, மல்கியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஆண்டவர் ஒருவனை படைத்தார். அந்த ஒருவனை படைத்த போது அவருடைய ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்தும் அவர் ஒருத்தனை தாங்க படைத்தார். எதுக்காக ஒரு மனிதனை படைத்தார் அப்படின்னா, தேவ பக்தியுள்ள சந்ததியை உருவாக்குவதற்காகத்தான் ஆண்டவர் ஒரு மனிதனை ஆண்டவர் படைத்தார். அதனால அந்த ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு கணவனும் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு அவர்களுடைய ஆவியை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி மல்கியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா கணவனானவன் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்னா, ஆண்டவர் ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததியை உண்டாக்குவதற்காகத்தான் திருமண வாழ்க்கையை உண்டாக்கினார், மனிதனை படைத்தார். அப்படிங்கிறதுனால உன்னை படைக்கப்பட்ட நோக்கமே ஒரு தேவ சந்ததியை உருவாக்குவதற்காகத்தான். அப்படிங்கிறதுனால அவன் கணவனானவன் என்ன செய்யணும், இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு அவனுடைய ஆவியை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவன் எச்சரிக்கையோடு கூட நடக்க வேண்டும். அதே நேரத்தில் கணவன் மனைவியின் இடத்தில் அன்பு கூற வேண்டும், மனைவி கணவனுக்குள் கீழ்ப்படிய வேண்டும். இப்படி பல காரியங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழ்கிற போதுதான் தேவத்தரமான ஒரு குடும்பத்தை நாம் கட்டி எழுப்ப முடியும். கர்த்தருக்காக ஒரு தேவ பக்தியுள்ள பரிசுத்த சந்ததியை நாம் உருவாக்க முடியும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையை கணவனாகிய மனைவியாகிய உங்களுக்குள் ஆண்டவர் வைத்திருக்கிறார். யோபுவின் புத்தகம் 5:24 பார்க்கிறோம். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கிறோம். இந்த வசனத்தின்படி உங்கள் குடும்பத்திற்குள் எப்பொழுதும் சமாதானம் ஒன்றாய் இருக்க முடியும். எப்போ உண்டாகுது அப்படின்னா, திருமண உடன்படிக்கையின்படி உங்கள் வாழ்க்கையை கணவனும் மனைவியும் கட்டி எழுப்பிக் கொள்ளுகிற போது வெறும் ஜபத்தால் மட்டுமல்ல, அதே நேரத்தில் நீங்கள் குடும்பத்திற்காக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வேத வசனங்கள், அதே நேரத்தில் திருமண வாழ்வின் அந்த உடன்படிக்கை, திருமண உடன்படிக்கையின்படி கணவனும் மனைவியும் வாழ ஆரம்பிக்கிற போது அந்த கூடாரத்தில் சமாதானம் பெருகும். அந்த வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது அங்கே ஒரு குறைவும் இருக்காது. இன்று வெறும் அறிக்கையாக மட்டும் நாம் செய்ய போவது இல்லை. உங்க குடும்பத்தில் ஒரு தெய்வீக எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நடக்க போகிறது. அவருடைய அந்த உடன்படிக்கையின் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்றைய தினத்தில் உங்கள் குடும்பத்தில்
குடும்பத்தில் நடக்க போகிறதை நீங்க பார்க்க போறீங்க. இயேசுவின் நாமத்தினாலே அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அந்த டிவைன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ப்ரொஃபட்டிக் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் உங்க குடும்பத்தில் அது ஆழமாக நடைபெறுகிறது. அது நிமித்தமாக உங்கள் குடும்பத்தில் பெரிய மாற்றங்களை பார்க்க போறீங்க. இந்த ஜெபத்தை நீங்க தொடர்ந்து ஒரு 40 நாட்களுக்கு நீங்க கணவனும் மனைவியுமாக இணைந்து ஜெபியுங்கள். ஒருவேளை உங்க கணவர் இன்னும் ரட்சிக்கப்படல, மனைவி இன்னும் ரட்சிக்கப்படல, அல்லது ரட்சிக்கப்பட்டும் இன்னும் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது அவர்கள் சன்மார்க்கமாக உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஜபத்துக்கு வரமாட்டேங்கிறாங்கன்னா முதல்ல நீங்க ஆரம்பிங்க. ஒரு 40 டேஸ்க்கு நீங்க இதை செய்ய ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்கிறதை நீங்க பார்ப்பீங்க. இந்த ஜபம் இதுவரையிலும் நீங்கள் காணாத பெரிய மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் உண்டாக்கக்கூடிய, நீங்கள் அறிந்திராத சத்தியங்களை கொண்டு ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜபம். அது ரொம்ப வல்லமையாய் உங்களுக்குள் கிரியை செய்யும், உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்தி இன்னும் பலருக்கு நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. அப்பதான் புதிய வல்லமையான ஜபங்களையும் சத்தியங்களையும் தவறாமல் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப நாம ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்தில் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பாதபடிக்கு நாங்கள் கடந்து வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு தீவிரமான அந்த திருமண உடன்படிக்கையின் அந்த மறுநிறுவலுக்காக நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மீண்டும் அது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே அப்பா, இந்த திருமணங்களையும் குடும்பங்களையும் உமது பரிசுத்த சந்நிதியில் சட்ட ரீதியான உடன்படிக்கையின் கீழ் இப்பொழுது நாங்கள் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் உணர்ச்சிகளால் அல்ல, நீர் ஏற்படுத்திய மாற்ற முடியாத அந்த திருமண உடன்படிக்கையின் அடிப்படையில் ஆண்டவரே அந்த அதிகாரத்தோடு கூட இப்பொழுது நாங்கள் கடந்து வருகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக நாங்கள் மனதின் மறைமுக பிளவுகள் எல்லாம் குணமாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெளியில சிரிச்சுக்கிட்டு உள்ள தாங்க முடியாத அழுத்தத்தோடும் வார்த்தைகள்ல ஆண்டவரே அப்பா அமைதியாய் பேசினாலும் கூட இருதயத்தில் ஒரு பெரிய பிளவு, ஒரு பெரிய கொந்தளிப்பு, இப்படி இருக்கக்கூடிய ஒரு இரட்டை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, அவர்களுடைய இந்த சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு ஸ்டாப் ஆவதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம். நீதிமொழிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நீ சொல்லி இருக்கிறபடி எல்லா காவலோடும் அருமை பிள்ளைகள் தங்கள் இருதயத்திற்குள் கசப்பு, வெறுப்பு, கோபம் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே வேறு விதமான எதிர்மறையான எண்ணங்கள் ஆண்டவரே கணவனை குறித்தோ மனைவியை குறித்தோ பிள்ளைகளை குறித்தோ எழும்பக்கூடாதபடிக்கு ஆண்டவரே எல்லா காவலோடும் தங்கள் இருதயத்தை காத்துக் கொள்ளுவார்களாக. அதினின்று ஜீவ ஊற்றிலிருந்து புறப்படுகிறதான அந்த அன்பு, சமாதானம் ஆண்டவரே, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல், அனுசரித்தல், ஏற்றுக்கொள்ளுதல் ஆண்டவரே அப்பா, ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்தல் ஆண்டவரே, இது மாதிரியான சகல விதமான தேவத்தரமான எண்ணங்களும் ஆண்டவரே அதினின்று தோன்றட்டும் என்று நான் சொல்லுகிறேன். அதிலிருந்து உற்பத்தி ஆகட்டும் என்று நான் சொல்லுகிறேன். விட்டு கொடுத்தல் உற்பத்தி ஆவதாக என்று சொல்லுகிறேன். சகிப்புத்தன்மை உற்பத்தி ஆவதாக என்று நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே பொறுமையும் நிதானமும் ஆண்டவரே ஒருவருக்கொருவர் பெருகட்டும் என்று நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே குடும்ப வாழ்க்கையை கெடுக்கிற எல்லா சிறுநரிகளும் எல்லா குழிநரிகளும் இயேசுவின் நாமத்தினாலே சிந்தையில் இருந்து பிடிக்கப்படுவதாக என்று நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு குடும்ப உறவுகளுக்கு இடையிலே காணப்படுகிற எல்லா விதமான தற்காப்பு சுவர்களும் உடைக்கப்படுவதாக, உண்மையான திறந்த மனதுடன் கூடிய ஐக்கியத்தை இப்பொழுது நான் கட்டவிழ்கிறேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையான திறந்த மனதுடன் கூடிய ஐக்கியம் கணவனுக்குள்ளும் மனைவிக்குள்ளும் எனக்குள்ளும் என் கணவனுக்குள்ளும் எனக்குள்ளும் என் மனைவிக்குள்ளும் உண்டாவதாக என்று சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினால் கரங்களை உயர்த்தி இதை சொல்லுங்க. இன்னைக்கு என்னுடைய குடும்பத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய எல்லா ஒருவரை ஒருவர் பாதுகாத்துக் கொள்ளுகிறதான அந்த தற்காப்பு சுவர்கள் எல்லாம் உடைக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே என் எல்லைக்குள்ள நீ வராத, உன் எல்லைக்குள்ள நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்டதான தற்காப்பு சுவர்கள் அனைத்தும் உடைக்கப்படுவதாக. இயேசுவின்
இயேசுவின் நாமத்தினாலே உண்மையான திறந்த மனதோடு கூடிய ஐக்கியம் அருமை பிள்ளைகளுக்குள் எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளின் மேல் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவிகளையும் கர்த்தர் ஊற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஒருவரை ஒருவர் வார்த்தையினால் குத்தி காயப்படுத்தின இருதயங்கள் இன்று அந்த காயங்களை உணர்ந்து மென்மையாவதாக. ஆண்டவரே, சகரியாவின் புத்தகம் 12:10 படி ஆண்டவரே, நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன் நீங்க சொல்லி இருக்கீங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இப்பொழுது கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும் அருமை பிள்ளைகளின் மேல் ஊற்றப்படுவதாக. ஒருவரை ஒருவர் மன்னிக்கிற, ஒருவரை ஒருவர் தாங்குகிற, ஒருவரை ஒருவர் சுமக்குகிற, ஒருவரை ஒருவர் ஆற்றுகிற, ஒருவரை ஒருவர் அரவணைக்கிற, ஒருவரை ஒருவர் பலப்படுத்துகிற, ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துகிற, ஒருவரை ஒருவர் ஆண்டவரை விசுவாசத்திற்குள் நடத்துகிற, ஆண்டவரை ஒருவரை ஒருவர் மேன்மை பண்ணுகிற, ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுகிற, ஆண்டவரை இப்படிப்பட்டதான கிருபையின் ஆவி ஒவ்வொருவருக்குள்ளாகவும் எழும்புவதாக. ஒருவருக்காக ஒருவர், கணவனுக்காக மனைவி, மனைவிக்காக கணவர் விண்ணப்பம் பண்ணுகிற அந்த விண்ணப்பத்தின் ஆவி ஒவ்வொருவருக்குள்ளாகவும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நாங்கள் வேண்டுகிறது இன்னதென்று அறியாதிருக்கிற போது எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறீரே. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே அந்த விண்ணப்பங்களின் ஆவி அருமை பிள்ளைகளுக்குள்ளாக இப்பொழுது எழும்பட்டும். கணவனுக்காக மனைவியும், மனைவிக்காக கணவனும், ஆண்டவரே இருவரும் பிள்ளைகளுக்காகவும் விண்ணப்பம் பண்ணத்தக்க விதத்தில் ஆண்டவரே அப்பா அந்த விண்ணப்பத்தின் ஆவி ஆண்டவரே ஒருவருக்குள் ஒருவர் எழும்பட்டும். ஆண்டவரே, ஒருவரை ஒருவர் வார்த்தைகளால் குத்தி காயப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே இருதயங்கள் இன்றைக்கு அந்த காயங்களை உணர்ந்து மென்மையாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, இன்று குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஒரு ஆழமான மனம் திரும்புதல் உண்டாகட்டும். கணவனுக்குள், மனைவிக்குள், பிள்ளைகளுக்குள் ஆழமான மனம் திரும்புதல் உண்டாகட்டும். கூட மாமனார், மாமியார், அதே போல அப்பா அம்மா அந்த மாதிரி ஆட்கள் இருப்பார்களானால் அவர்களுக்குள்ளும் ஒரு ஆழமான மனம் திரும்புதல் உண்டாகட்டும். ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவது இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இன்றோடு கூட ஸ்டாப் ஆகிறது என்று நான் சொல்லுகிறேன். என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் குற்றம் சாட்டுவது இன்றோடு கூட ஸ்டாப் ஆகிறது. ஒருத்தர் குற்றம் சாட்டுவது இன்றோடு கூட ஸ்டாப் ஆகிறது. இயேசுவை நோக்கி பார்த்து மென்மையான இருதயத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இயேசுவை நோக்கி பார்த்து மென்மையான சதையான இருதயத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது தவறான வார்த்தைகளின் விளைவுகள் எல்லாம் ரத்து செய்யப்படும்படியாக நாங்கள் உம்முடைய சமூகத்திற்குள் கடந்து வருகிறோம். கர்த்தாவே, கணவனும் மனைவியும் கோபத்தில் கொட்டிய சாபமாக மாறிய, மனதை கூர்மையாக குத்திய எல்லா கொடிய வார்த்தைகள் அனைத்தும் இப்பொழுதே ரத்து செய்யப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே என்னென்ன வார்த்தைகளை எல்லாம் கணவன் மனைவியை நோக்கி சாபமான வார்த்தைகளை, கோபமான வார்த்தைகளை பேசினாரோ, மனைவி மனதுக்குள்ளும் வெளியிலும் பேசினாரோ, ஆண்டவரே இப்படிப்பட்டதான காரியங்கள் அனைத்தும் ஆண்டவரே அப்பா இவர்களை நோக்கி சொல்லப்பட்ட அந்த சுடு சொற்கள், எல்லா சாபமான வார்த்தைகள் ஆண்டவரே இவை அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இப்பொழுது கேன்சல் ஆவதாக. அந்த வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு இவர்களுடைய குடும்பத்திற்குள் கடந்து வந்து ஆண்டவரே தீங்கு விளைவித்துக் கொண்டிருக்கிற எல்லா அசுத்த ஆவிகளையும் உனக்கு இனி இந்த பிள்ளைகளிடையே வாழ்வதற்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி உன்னை நான் கடிந்து காட்டி அப்புறப்படுத்துகிறேன். விலகு என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. பிரசங்கியின் புத்தகம் 10:20 படி ஆண்டவரே மனதிலும் ராஜாவை நிந்தியாதே என்று சொல்லி இருக்கிறீர். படுக்கை அறையிலும் ஐஸ்வர்யவானை சபிக்காதே, ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே மனதில் அருமை பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் நிந்தித்த ஆண்டவரே அந்த நிந்தித்தலை இப்பொழுது நாங்கள் கேன்சல் பண்றோம். படுக்கை அறையிலும் மற்ற இடங்களிலும் ஆண்டவரே சபித்த அந்த சாபமான வார்த்தைகளை நாங்கள் கேன்சல் பண்றோம். அந்த வார்த்தைகளை சுமந்து கொண்டு சென்ற அந்த பறவைகளாய் காணப்படுகிற அசுத்த ஆவிகளின் கிரியைகளை இப்பொழுதே நாங்கள் அழிக்கிறோம். அந்த லீகல் கிரவுண்டை நாங்கள் கேன்சல் பண்றோம். சட்டப்பூர்வமான உரிமையை ரத்து பண்ணி அந்த ஆவிகளை இனி இந்த குடும்பத்திற்குள் எந்த விதமான தீங்கையும் உண்டாக்காதே என்று நாங்கள் சொல்லுகிறோம். அந்த வார்த்தைகள் ஏற்படுத்தின எல்லா விஷத்தன்மைகள் கொண்ட விளைவுகளை இன்று இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால்
கழுவப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அந்த வார்த்தைகளின் விளைவுகள் அனைத்தும் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படுகிறது. நீ எப்பவும் இப்படித்தான் குற்றம் சாட்டுகிற அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் முறிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே நான் உன்னை விட்டு போகிறேன் என்கிற அந்த மிரட்டல் ஆவிகள் இப்பொழுது இவர்களை விட்டு விலகுகிறது. அவை செயலிழக்கிறது. டைவோர்ஸ் பற்றி பேசுகிற, நான் பிரிந்து போகிறேன் என்று பேசுகிற இப்படிப்பட்டதான வார்த்தைகள், உன் பிள்ளைகளை கண்ணுல கூட காட்ட மாட்டேங்கிற வார்த்தைகள், நான் செத்து போகிறேன் என்கிற வார்த்தைகள், நான் என் உயிரை நானே மாய்த்துக் கொள்ளுகிறேன் என்கிற வார்த்தைகள், இப்படிப்பட்டதான எல்லா விதமான வார்த்தைகளை பேச வைக்கிற எல்லா அசுத்த ஆவிகளின் கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். அவை விலகுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஒருவரை ஒருவர் கண்ட்ரோல் பண்றதுக்காக, கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ கண்ட்ரோல் பண்றதுக்காக பயன்படுத்துகிறதான எல்லா விதமான மிரட்டல்கள், உருட்டல்கள், ஆண்டவரே எல்லா விதமான அந்த மேனிபுலேஷன்ஸ், இன்டிமிடேஷன்ஸ் உடைய எல்லா வல்லமைகளும் இப்பொழுது அழிக்கப்படுகிறது. ஸ்பிரிட் ஆஃப் மேனிபுலேஷன்ஸ், ஸ்பிரிட் ஆஃப் இன்டிமிடேஷன்ஸ் எல்லாவற்றின் கிரியைகளும் இப்பொழுது அழிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே பூரண விடுதலை கடந்து வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஆவிக்குரிய குளிர்ந்த நிலைகள் இப்பொழுது முறிக்கப்படுகிறதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒரு வீட்டில் ஜெபம் நின்னு போகிற போது அங்க அன்பே இல்லாம போயிருது. அங்க கொடூரங்களும் பிசாசின் குணாதிசயங்களும் வன்முறைகளும் ஆண்டவரே எல்லா விதத்திலையும் ஆண்டவரே உச்சபட்ச பிரச்சனைகளும் அந்த குடும்பங்களில் ஆண்டவரே ஆரம்பிக்கிறது. காரணம், அந்த வீட்டில் ஜெபமும் ஆவிக்குரிய ஒழுங்கும் வசனமும் இல்லாததின் நிமித்தமாக அங்கே அன்பு மெதுவாக குளிர தொடங்கி அதுக்கப்புறம் தலைவிரித்து ஆடத்தக்க விதத்தில் அசுத்த ஆவிகளின் கிரியைகள், வாயின் வார்த்தைகள், செயல்களின் மூலமாக வெளிப்பட ஆரம்பிக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே அந்த குளிர்ந்த நிலை விலகட்டும். மத்தேயுவின் புத்தகம் 24:12 படி அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தனிந்து போகும்னு சொல்லி நாங்க பார்க்கிறோமே. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஜெபம் குறைகிற போது அங்கே ஜென்ம சுபாவம் எழும்ப ஆரம்பிக்கிறது. தேவனோடு உள்ள அந்த உறவு குறைகிற போது ஜென்ம சுபாவம் எழும்ப ஆரம்பிக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே எப்பொழுதெல்லாம் ஒரு குடும்பத்தில் ஒரு மனிதனுக்குள், கணவனுக்குள்ளோ மனைவிக்குள்ளோ பிள்ளைகளுக்குள்ளோ ஜெபம் குறைகிறதோ, தேவனோடு உள்ள ஐக்கியம் உறவு குறைகிறதோ, வார்த்தையோடு உள்ள ஐக்கியம் உறவு குறைகிறதோ, அப்பொழுதெல்லாம் அங்கே அக்கிரமம் உண்டாக ஆரம்பிக்கிறது. அங்கே ஜென்ம சுபாவங்கள் தலைதூக்க ஆரம்பிக்கிறது. அக்கிரமம் மிகுதியாகிறதினாலே அநேகருடைய அன்பு தனிந்து போகிறது. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஆவிக்குரிய பின்மாற்றங்கள், ஆவிக்குரிய குளிர்ச்சி நிலைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போவதாக. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இராதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளும் அக்கினி ஜுவாலைகளாக எழும்பட்டும். தம்பதியினர் ஒன்றாக இணைந்து ஜெபிக்கக்கூடிய அந்த கிருபை இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது எழும்புகிறது. கரங்களை உயர்த்தி இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. கணவனும் மனைவியும் ஒன்றாக இணைந்து ஜெபிக்கக்கூடியதான அந்த கூடி ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபம், அந்த கிருபை இப்பொழுது எழும்புகிறது. குடும்ப பலிபீடம் எழும்புகிறது. கரங்களை உயர்த்தி குடும்ப பலிபீடம் இப்பொழுது எழும்புகிறது. இயேசுவின் நாமத்தினாலே அனுதினமும் வேத வாசிப்பு, எல்லா நேரமும் வேத வாசிப்பு, துதி ஆராதனை எழும்புகிறது இயேசுவின் நாமத்தினாலே. யோசுவாவின் புத்தகம் 24:15 படி நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி நீங்கள் கர்த்தரையே சேவிக்கிறவர்களாக எழும்புகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது எல்லா வெளிப்புற செல்வாக்குகளும் முறியடிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தவறான ஆலோசனைகளை கொடுக்கக்கூடியதான எல்லா விதமான சத்துருவின் கிரியைகளை நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். சமூக வலைதளங்கள்ல பார்த்துட்டு அதை ஒப்பீடு செய்து கொள்ளுகிற, அல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்துட்டு ஒப்பீடு செய்து கொள்ளுகிற எல்லா விதமான குணாதிசயங்களும் ஒழிந்து போவதாக. மூன்றாம் நபர்களின் தலையீடுகள் உறவை துண்டு துண்டாக கிழித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான மூன்றாம் நபர்களின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. அவர்கள் யாராய் இருந்தாலும் சரி, அந்த மூன்றாம் நபருடைய அந்த தலையீடுகளை குடும்பத்திற்குள் தலையிட விடாதபடிக்கு, கணவன் மனைவிக்குள் தலையிட விடாதபடிக்கு ஆண்டவரே அப்பா, இவர்கள் தங்கள் உறவை காத்துக் கொள்ளுகிற அந்த ஞானமும் அபிஷேகமும் பெருகுவதாக. 2 சாமுவேலின் புத்தகம் 15:6 படி ஆண்டவரே அப்பா, அப்சலோம் ராஜாவின் இடத்தில் நியாயத்திற்காக வருகிற இஸ்ரவேலர் எல்லாரையும் பார்த்து
அவங்க கிட்ட தனித்தனியா பேசி 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 அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருடைய இருதயத்தையும் ராஜாவை விட்டுட்டு தன்னை நோக்கி திருப்பிக்கிட்டானே, அப்படி கவர்ந்து கொண்டான், எல்லா மனுஷனுடைய இருதயத்தையும் கவர்ந்து கொண்டான்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். அப்படி ஆண்டவரே அப்பா, கணவனுடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளுகிற அப்சலோமின் ஆவிகள், மனைவியின் இருதயத்தை கவர்ந்து கொள்ளுகிற அப்சலோமின் ஆவிகள், பிள்ளைகளுடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளுகிற அப்சலோமின் ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினால் இந்த குடும்பங்களை விட்டு விலகுவதாக என்று சொல்லி நான் கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு இருதயத்தை திருடுகிற அந்நிய செல்வாக்குகள் எல்லாம் நின்று போவதாக. இயேசுவின் நாமத்தினால் இருதயத்தை, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், இருதயத்தை திருடும் எல்லா அந்நிய செல்வாக்குகளும் இப்பொழுது முறிக்கப்படுகிறது, அவை ஸ்டாப் ஆகிறது இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா விதமான அந்த கம்பேரிசன்ஸ் இப்பொழுது உடைக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பத்திற்கு விரோதமான மறைமுக திட்டங்கள் எல்லாம் அது உடைக்கப்படுகிறது. கண்காணிப்பு ஆவிகள் எல்லாம் செயலிழக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. இப்பொழுது அதிகாரத்தோடு கூட என்னோடு கூட இணைந்து கொண்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, சங்கீதம் 127:1 படி இப்பொழுது நாங்கள் சொல்லுகிறோம், கர்த்தர் எங்கள் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிற நாங்கள், எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய பிரயாசம் எல்லாம் வேஸ்ட் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வீடு, எங்களுடைய குடும்பம் கர்த்தரால் கட்டப்பட்டதாக மாறுகிறது. கர்த்தர் கட்டும் வீடா, கர்த்தர் கட்டும் குடும்பமாக எங்கள் வீடு மாறுகிறது, எங்கள் குடும்பம் மாறுகிறது என்று சொல்லுகிறோம். ஏசாயாவின் புத்தகம் 54:13 படி எல்லாரும் சொல்லுவோமா? ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும், எங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். பிள்ளைகளின் மனநிலை சீராகிறது இயேசுவின் நாமத்தினாலே. பெற்றோர் அதிகாரம் மரியாதையுடன் நிலை நிற்கிறார்கள் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ லார்ட். மீகாவின் புத்தகம் 4:4 படி ஆண்டவரே, அவர்கள் பயப்படுத்துவார் இல்லாமல் அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் உட்காருவான் என்கிற இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாக அருமை பிள்ளைகளின் மேல் நான் பேசுகிறேன். இன்றிலிருந்து இந்த திருமண வாழ்வு அதுல சின்ன குழப்பங்கள் கூட வராது இயேசுவின் நாமத்தினால். இந்த திருமண வாழ்வில் விரிசல்களோ, எந்த விதமான சலசலப்புகளோ, எந்த விதமான உடைவோ கிடையாது என்று நான் சொல்லுகிறேன். இந்த குடும்பம் சிதறுவது இல்லை என்று நான் சொல்லுகிறேன். இந்த வீடு ஒரு சாட்சியான வீடாக மாறுகிறது என்று நான் சொல்லுகிறேன். சமாதானம் என்பது தற்காலிகமானது அல்ல, அது நிரந்தரமாய் காணப்படுகிறது என்று சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் இன்றைய தினத்தில் இருந்து அருமை பிள்ளைகளுடைய குடும்பங்களில் அந்த திருமண உடன்படிக்கை மீண்டும் நிறுத்தப்பட்டு விட்டது என்று நான் சொல்லுகிறேன். அமைதி நிறுவப்பட்டு விட்டது என்று நான் சொல்லுகிறேன். அன்பு மீண்டும் மீட்கப்பட்டு சீராக்கப்பட்டு இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இந்த ஜெபம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய பிரேயர் ரிக்வெஸ்ட்டை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஒவ்வொருத்துக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க ஊழியத்திற்காகவும் திருச்சபை வளர்ச்சிக்காகவும் தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. இந்த ஊழியம் உங்களுக்கு ஜெபம், வார்த்தை, வல்லமை, அபிஷேகம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஊழியம்னு நீங்க நம்புனீங்க அப்படின்னா இந்த ஊழியத்தில் ஒரு பங்காளராக இணைந்து கொண்டு மாதம் தோறும் ஒரு விசுவாச விதையை விதைக்கிறேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணுங்க. அப்படி ஏராளமானோர் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் இருந்து விதை கொண்டிருக்கிறார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், ஏராளமாய் சாட்சிகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான ஆசீர்வாத மாற்றங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது. உங்கள் குடும்பம் கட்டப்படும், உங்கள் வாழ்க்கை கட்டப்படும். பங்காளர்களுக்காக நாங்கள் அனுதினமும் பலமுறை நாங்கள் ஜெபிக்கிறோம். நானே அதை செய்கிறேன். அந்த ஜெபம் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும். ஸ்கூல் ஆஃப் பிரேயர்னு சொல்லி ஒரு கோர்ஸ் நாங்க நடத்திட்டு இருக்கோம். அதுல ஜாயின் பண்ண விரும்புகிறவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அடுத்தது ப்ரொஃபெட்டிக் பிளெஸிங் மீட்டிங் சொல்லிட்டு ஒரு மீட்டிங் மாதம் தோறும் ஜூம்ல நடைபெறுகிறது. முதல் வெள்ளிக்கிழமைகள்ல அந்த முதல் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு நடக்கிற அந்த மீட்டிங்ல நீங்க கலந்து கொள்ளலாம். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய எண்ணுக்கு அனுப்பினீர்களானால் நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். எல்லாமே மெசேஜ் மட்டும் கால் பண்ண வேண்டாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.